துளாராசி பாக்கெட்ல கொஞ்சம் ரூபா நோட்டு வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இத்தனை நாள் என்ன வச்சிருந்தாங்கன்னா கடன் அட்டை மட்டும்தான் வச்சிருந்தாங்க. குழந்தைகளை நெகட்டிவான பழக்க வழக்கங்கள் வயதை அனுசரித்து ஏதாவது ஒரு தவறான பாதைக்கு இழுத்து போவதற்கு யாராவது வருவார்கள். இப்பொழுது ஜூன் மாதம் 9ஆம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். அப்போ சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பது பல ஜோதிட ஆர்வலர்களால் ரொம்பவும் எதிர்பார்ப்புக்குண்டான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இதன் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, செவ்வாய் என்ற கிரகம் கேது என்ற ஒரு கிரகத்துடன் இணைய இருக்கிறது. இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராகுவை பார்க்க இருக்கிறது. இதே செவ்வாய் என்ற கிரகம் மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை 8ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறது. அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், கேது, ராகு, சனி இந்த 4 கிரகங்களின் இணைவு எவ்வாறு இருக்கிறது, இதன் பார்வை எவ்வாறு இருக்கிறது? இந்த செவ்வாய் என்பவர் தனது சொந்த வீடான விருச்சிக ராசியை 4ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். ஒரு 50 நாளைக்கு இந்த பெயர்ச்சி, அதாவது இந்த செவ்வாய் கேது என்ற கிரகத்தின் சேர்க்கை, இதுல செவ்வாய் ராகு பார்வை, செவ்வாய் சனியின் பார்வை மொத்தமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய்னா கோபம், வீரியம், ஆத்திரம், வேகம், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை உடனே செய்து முடிப்பது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பிடிவாதம், எதற்கும் அடி பணியாமல் செய்வது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்த பிறகு செய்வதில்லை, முதலில் செய்த பிறகுதான் அது சரியா இல்லையா என்று யோசிப்பது. இதையும் தவிர கோபத்தின் உச்சத்துக்கு போவது, எதையும் செய்துவிட்டுத்தான் யோசிப்பது. இரத்த காரகன், யுத்த காரகன், சகோதர காரகன், பூமி நிலை காரகன், இவ்வாறு எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது போர் கிரகம். போருக்கு நம்ம போகும் பொழுது அங்க போய் நம்ம கருணை, மன்னிப்பு, இரக்க குணம் இதெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது. ஒரு போர் வீரன் போர் செய்யும் பொழுது தனது நலனுக்காக அவர் செய்வதில்லை, தனது நாட்டுக்காக, தனது மொழிக்காக, தனது இனத்துக்காக, தன்னை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வேகத்துடன், ஒரு பராக்கிரமத்துடன் செயல்படுவதுதான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் காரகத்துவம். காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதை முற்றிலுமா நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்க முடியாது. சில இடங்கள்ல இது பாசிட்டிவாகவும் வரும், சில இடங்கள்ல இது நெகட்டிவாகவும் வரும். எந்த ராசிக்கு எவ்வாறு வருகிறது, அதாவது அந்த செயல் நடந்து முடிந்த பிறகு சொல்வதை விட நடப்பதற்கு முன்பே நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். துளாராசியை எடுத்துக்கொள்வோம். துளாராசிக்கு இந்த பக்கம் ராசிக்கு குரு பார்வை, இந்த பக்கத்துல நம்ம இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இப்போதான் துளாராசிக்காரங்க பாக்கெட்ல கொஞ்சம் ரூபா நோட்டு வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இத்தனை நாள் என்ன வச்சிருந்தாங்கன்னா கடன் அட்டை மட்டும்தான் வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இதனால் வரை ஒரு சிலந்தி வலையில மாட்டினது போல் சிக்கி நிறைய விஷயங்களை தொலைத்து இழந்து ரொம்பவும் பரிதாபத்துக்குரிய நிலைமையில தான் துளாராசிக்காரர்கள் இருந்தார்கள். 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ஹால்ட் போட்டாரு. அவருங்க இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி. 2ங்கிறது தனம், குடும்பம். அப்போ அதுல வருமானம் வர வேண்டிய கிரகம் நீசம் அடைஞ்சிருந்தா என்ன ஆகும்? வர வேண்டிய வருமானமும் வராம கடைசியில அவங்களுக்கும் சேர்த்து நம்ம செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை போய்விடும். இப்போ செவ்வாய் இவங்களுக்கு 11ஆம் இடம் லாபத்துக்கு வராரு. அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் அது லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால அங்க லாபம் அப்படிங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஆனா ஒரு 100 ரூபா லாபம் வர வேண்டிய இடத்துல ஒரு 50 ரூபாயோ ஒரு 60 ரூபாயோ தான் லாபம் வரும். இது ஒரு ஷார்ட் பீரியட் தான், 50 நாள் தான். ஏன் அப்படின்னா, இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் தன்மை கேதுவால் ஒரு மாதிரி சப்ரஸ் ஆகுது, கம்ப்ரஸ் ஆகுது, நீர்த்து போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ப்ராஃபிட் தான். இதுல என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னா, இவர்களுக்கு இந்த செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ நீங்க துளாராசியா இருந்தா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆன மாதிரியோ, ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆன மாதிரியோ, எதையோ பறி கொடுத்தது மாதிரியோ,
இல்லைன்னா ஒரு சாமியார் மாதிரியோ. ஏன்னா இப்படியெல்லாம் இருந்தா தான் ஒருத்தர் சாமியாரா மாற முடியும். நல்லா இருந்தாருன்னு அவர் கண்டிப்பா சாமியாரா மாற மாட்டார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு காணப்படும். இது ஒரு ஷார்ட் பீரியட் தான். இதை பத்தி நீங்க ஒன்றும் பெருசா கவலைப்பட வேணாம். 5ஆம் இடத்துல ராகு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ அந்த ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். இப்போ 5ஆம் இடத்துல ராகுனா அது புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம் ஆயிடுச்சா. தவறான தெய்வங்களை, நெகட்டிவ் எனர்ஜிகளை கொடுக்கக்கூடிய இந்த மந்திரங்களை உபாசனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். 5ஆம் இடம் பூர்வீகஸ்தானம். பூர்வீகத்துல புதுசா கோயில் கட்டுறேன், புதுசா அங்க ஒரு பெரிய குடோன் போடுறேன், ஒரு விரிவாக்கம் பண்றேன், ரோடு போடுறேன், காசு கொடுங்கன்னு கேட்பாங்க. போய் பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். இங்கதான் நமக்கு பிரச்சனையை கொடுப்பதற்கு புதிதாக யாராவது வருவார்கள். இந்த ராகுவை செவ்வாய் பார்ப்பது என்பது குழந்தைகளை நெகட்டிவான பழக்க வழக்கங்கள், வயதை அனுசரித்து ஏதாவது ஒரு தவறான பாதைக்கு இழுத்து போவதற்கு யாராவது வருவார்கள். இப்போ நம்ம தான் நம்ம குழந்தைகளை புத்திசாலித்தனமாக பார்த்துக்கணும். புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, புது கான்டாக்ட், புது பழக்க வழக்கம், ஹாஸ்டல்ல போய் படிக்க வைக்கிறோம், புது ரூமு, புது கிளாஸ்மேட்ஸு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இதுல நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல குரு பார்வை இருக்கு. இப்ப ராகுவை குரு பார்க்க இருக்கிறார். அதனால ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தாலும் கடைசி நேரத்துல நமக்கு ஒரு சொல்யூஷன்ங்கிறது கிடைக்கும். முடிந்தவரை பிரச்சனைகளை நாம் அவாய்டு செய்வது புத்திசாலித்தனம். 5ஆம் இடம் மயங்கக்கூடிய இடம். அப்போ ஒரு புது லவ், மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு புதிய உறவு முறை, அந்த உறவு முறையினால் பின்னாடி ஒரு சிக்கல், அதனால எனக்கு நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும். அதுலயும் குறிப்பா வேற்று மதம், வேற்று இனம், வேற்று கலாச்சாரத்தை சேர்ந்த நபர்கள் உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசை காட்டி ஏமாத்துவார்கள். ஏன்னா தூண்டி விடுறது தானே இந்த ராகுவுடைய வேலை. ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை தூண்டி விடுவது. பிறகு அந்த ராகு என்பவர் வேடிக்கையை பார்ப்பார். நாம என்ன பண்ணுவோம், அவர் நம்மளை எதுக்கு தூண்டி விட்டாரோ அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருப்போம். இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளணும். இப்ப அடுத்து 6ஆம் இடம்ங்கிறது தானே கடனு. இந்த 6ஆம் இடத்தில் சனி என்ற கிரகம் அமர்ந்திருக்கிறார். இந்த சனியை யார் பார்க்கிறார் அப்படின்னா செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். என்ன நடக்கும்னா, சார் நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம் சார் அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு 10 lakhs லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு சார் அப்படின்னா, அப்படியா சரி கொடுங்க லோனை அப்படின்னு. சார் உங்கள் பேர் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. டேய் உனக்கு என் பேரே தெரியாதாடா? தெரியாது சார். டேய் தெரிஞ்சவனுக்கே எவனும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான்டா, நான் யாருன்னே தெரியாம எப்படிடா எனக்கு லோன் கொடுக்குற அப்படின்னு கேட்டா அப்பதான் அவனே ஒரு செகண்ட் யோசிப்பான். அப்பதான் அந்த ஃபோன் பண்ற பொம்பளையே யோசிக்கும், ஓஹோ நம்ம வாட்டு அள்ளி விட்டோமோ அப்படின்னு யோசிக்கும். அப்போ இதுல போய் சிக்கி கொள்ளக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த லோனுக்கு வந்து இவ்வளவு முன்பணம் கொடுங்கம்பாங்க. இல்லை லோனை கொடுத்துட்டு நம்ம அவசரமா வாங்க வச்சுட்டு என்னென்னமோ இந்த வட்டி அந்த வட்டி, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டிலாம் சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு சிலந்தியில் நாம் போய் மாட்டிக்கொள்ள வேண்டிய அமைப்பு என்பது ஏற்படும். ஏதாவது ஒரு உடம்புல ஒரு சின்ன ரணம் இருக்கும். அந்த ரணத்தை நாம் சரி செய்கிறோம், ஒரு மாற்று சிகிச்சையில போய் நாமே மாட்டிக்கொண்டு ஒரு புது மருந்து ஏதாவது எடுக்க போய் அந்த பிரச்சனையை பெரிது பண்ணக்கூடிய அமைப்பு, இதனால வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் ஏற்படக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்ப்பதனால். இங்க சனி என்பவர் 4, 5 வீட்டுக்கு அதிபதியா வர்றாரு இல்லையா. அப்ப 4னா இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, அதுல வந்து செல்லாத டாக்குமெண்ட், அதுக்கு புதுசா வேற ஒருத்தங்க வந்து உரிமை கொண்டாடுறது, இந்த இடத்தினுடைய பூர்வீகம் எங்க அப்பா, அதாவது அவருக்கு 2வது சம்சாரத்தோட பையனான எனக்கும் இதுல வந்து உரிமை இருக்குன்னு யாராவது ஒருத்தங்க வந்து நிக்கிறது, அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட், இந்த மாதிரி வம்பு வழக்கு எல்லாமே இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்ப்பதனால் ஏற்படும். இதுல என்ன ஒரு பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை, அதாவது ராசியை குரு பார்க்கிறார். இப்போ கடைசி நேரத்துல நமக்கு ஒரு சொல்யூஷன்ங்கிறது கிடைத்தாலும் நாமவே போய் பேராசையால் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம்.
இதை மட்டும் நாம் கவனமாக பார்த்து கொண்டால் அதுவே நமக்கு போதுமானது. துளாராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை அப்படிங்கிறத பார்த்தோம்னா கொஞ்சம் லாபம் குறையும். இப்போ நீசத்துல இருந்த செவ்வாய்க்கு இது ஃபார் பெட்டர்னு நம்ம எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்ப்பது அப்படிங்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. அங்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனைகள் பெருசா வராது. இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்க்கிறதுனால இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கடன் வம்பு வழக்கு, இடம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம். இவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை செவ்வாய் சொந்த வீட்டை 4ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். அப்போ வார்த்தைகளால் பிரச்சனை. அப்போ வாக்குங்கிறது மற்றவர்களை கொட்டுவது போல், காயப்படுத்துவது போல் இல்லாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். இப்போ பேசி ஒரு வில்லங்கத்தை நம்ம வாங்கிக்கிறதுக்கு பதிலா பேசாமல் மௌன விரதம், யோசிச்சு சொல்றேன், அப்பா சொல்றேன், யோசிச்சுட்டு மெசேஜ் பண்றேன் அப்படிங்கிறது தான் இங்கு விவேகம். அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் சொல்யூஷன். இவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்தோம்னா செவ்வாய் சனி பார்வை, குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரமே இங்க துலாத்துக்குள்ளதான் வருது. அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நரசிம்மரை வழிபாடு செய்வது, சனிக்கிழமைகளில் நரசிம்மரை வழிபாடு செய்வது, அதுவும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக ராகு காலங்களில் துர்கா வழிபாடு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தியை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.